பாவத்திற்கும் வட்டி உண்டு. யாராவது நமக்கு தர வேண்டிய பணம் அல்லது பொருளை தராமல் ஏமாற்றிவிட்டால் அது கோவிந்தாதானா என்று சொல்வார்கள். கோவிந்தா என்றால் போயே போச்சு என்றும் இன்பம் தருபவர் என்றும் இருபொருள் உண்டு. நமது பாவங்கள் ஒரேயடியாக போக கோவிந்தா என திருமாலின் நாமத்தை உரக்க சொல்ல வேண்டும். பாவம் செய்தவர்களுக்கே திருப்பதியில் ஏழுமலையானின் தரிசனம் கிடைக்கும். உலக மக்கள் எவ்வளவு பாவம் செய்து சம்பாதிக்கிறார்களோ அதை வட்டியுடன் வசூலித்து தந்துவிடுவேன் என சீனிவாசனாக வந்த பெருமாள் குபேரனிடம் பெற்ற கடனுக்காக வாக்கு கொடுத்துள்ளார். இதனால்தான் பாவப்பணம் முழுவதும் திருப்பதி உண்டியலில் விழுகிறது. இது கல்வி, அன்னதானம் உள்ளிட்ட நல்ல விஷயங்களுக்காக செலவிடப்படுகிறது. இதை தர மறுப்பவர்களுக்கு என்ன வைத்தியம் கொடுக்க வேண்டும் என ஏழுமலையானுக்கு தெரியும். இதனால்தான் எங்கள் எல்லா பாவங்களையும் தொலைத்துவிடு என கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு பக்தர்கள் ஏழுமலையானை வணங்குகிறார்கள்.